ஹலோ கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்சிபி விசஸ் கொல்கத்தா இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான 10வது ஐபிஎல் மேட்ச் இன்னைக்கு பெங்களூர் மைதானத்தில் நடக்க போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள இந்த இரண்டாவது பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்கு, ஆர்சிபி அணி மோசமான சாதனையில இருந்து தப்பிப்பாங்களா அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற இந்த போட்டி ஒரு முக்கியமான போட்டியை பார்க்கப்படுது. ஆர்சிபி அணியுடைய பரம எதிரியா கொல்கத்தா அணியை பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொல்கத்தா அணி ஆர்சிபியை 49 ரன்ல அவுட் ஆனதுக்கு பிறகு அது ஒரு எதிரி அணியா மாறிடுச்சு ஆர்சிபி அணிக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபி அணியை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் கொல்கத்தா அணியை சேர்ந்த முக்கியமான வீரர்களுக்கு ஒரு சில பஞ்சாயத்து இருக்கு. சிராஜுக்கும் பிலிப் ஷாட்டுக்கும் பெரிய பஞ்சாயத்து போன வருடம் நடந்துச்சு. யாஸ் டயாலுக்கும் ரிங்கு சிங்கும் போன வருடம் பெரிய பஞ்சாயத்து இல்ல. 5 6 அடிச்சு யாஸ் டயால் வாழ்க்கையே திருப்பி போட்டுட்டார் ரிங்கு சிங். விராட் கோலி கம்பீருக்கு ஏற்கனவே பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கு. ஸோ இப்படி பல சம்பவங்கள் நிறைந்த போட்டியா இந்த போட்டியா பார்க்கப்படுது. புதுதாக ராணாங்கிற ஒரு கேகேஆர் பவுலர் எல்லா பவுலரையும் சீண்டிட்டு இருக்கார். அவர் விராட் கோலியை சீண்டுவாரா, அதற்கு விராட் கோலி பதிலடி கொடுப்பாரா அப்படிங்கிற பல சுவாரஸ்யம் இந்த போட்டியில் அடங்கி இருக்கு. ஸோ ஆர்சிபிக்கு எதிராக கேகேஆர் அணியுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, அந்த அணியுடைய பலம் பலவீனத்தை பார்த்துட்டு ஆர்சிபி அணியை பற்றி பார்ப்போம். ஸோ கேகேஆர் அணியில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக பிலிப் ஷாட் மற்றும் வெங்கடேஷ் ஐயர் விளையாடுவாங்க. பிலிப் ஷாட் தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதுவும் ஆர்சிபி போல ஒரு பிச் கிடைச்சா ஒரு பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. வெங்கடேஷ் ஐயர் ஃபார்ம் அவுட்ல இருக்கார். ஆனால் ஆர்சிபிக்கு எதிராக வெங்கடேஷ் ஐயர் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். செய்யரும் ஆர்சிபி பிச்சில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். அவரும் இந்த மேட்ச்ல ஃபார்முக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கு. நிதிஷ் ராணாவும் ஆர்சிபிக்கு எதிராக பெரிய சம்பவங்கள் பண்ணியிருக்கார். ரிங்கு சிங் தற்போது சூப்பரான ஃபார்ம்ல இருக்கார். அவரும் ஆர்சிபி கிரவுண்டில் ஆர்சிபி பவுலர்களை பறக்க விட வாய்ப்பு இருக்கு. ரசூல் வெறித்தனமான ஃபார்ம்ல இருக்கார். ஆர்சிபி மைதானத்தில் மேட்ச் நடக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மேட்ச்ல ரசூலும் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்கு. இளம் வீரர் ராம்தீப் சிங் போன மேட்ச்ல ஃபார்முக்கு வந்திருக்கார். அவரும் இந்த மேட்ச்ல நல்லா விளையாட வாய்ப்பு இருக்கு. சுனில் நரேன் ஆர்சிபிக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். ஹர்ஷத் ராணா போன மேட்ச்ல கேகேஆர் அணி வெற்றி பெற முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார். ஸ்டார்க்கும் ஆர்சிபி பிச்சில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். வருண் சக்கரவர்த்தியும் ஆர்சிபிக்கு எதிராக நல்லா போட்டிருக்கார். ஸோ இதுதான் கொல்கத்தா அணியுடைய பிளேயிங் லெவன் ஆர்சிபி எதிராக பார்க்கப்படுது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரை தரமான பேட்டிங், தரமான பந்துவீச்சு அட்டாக் வச்சிருக்காங்க. ஸோ இதனால ஆர்சிபிக்கு எதிராக விளையாட இந்த மேட்ச்ல கொல்கத்தா அணியை வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கதா பார்க்கப்படுது. கொல்கத்தா அணியை பொறுத்தவரை வெற்றி பெற முதல்ல டாஸை வெற்றி பெற்று பந்து வீசி ஆர்சிபி ஒரு 200 ரன்குள்ள சுரட்டணும். ஒருவேளை முதல்ல கொல்கத்தா பேட்டிங் ஆனால் ஒரு 250 ரன்களுக்கு மேலே அடிச்சு சிறப்பாக பந்து வீசணும். அப்படி நடந்தா கொல்கத்தா அணி ஆர்சிபியை வீழ்த்தி இந்த மேட்சை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மேலும் பெங்களூர் பிச்சில் கடைசியாக இந்த 2 அணியும் விளையாண்ட போட்டிகளில் 5 போட்டியையும் கொல்கத்தா வெற்றி பெற்றிருக்காங்க. இது கொல்கத்தா அணிக்கு சாதகமாக பார்க்கப்படுது. அடுத்ததா ஆர்சிபியினுடைய பலம் பலவீனம் அதனுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போது, ஆர்சிபி அணி கொல்கத்தாவை வீழ்த்தணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆர்சிபியுடைய பிளேயிங் லெவலில் ஃபாப் டு பிளேசி விராட் கோலி ஓப்பனிங் வீரராக களமிறங்குவாங்க. இவங்க ரெண்டு பேருமே தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்காங்க. அதில் விராட் கோலி 98 ரன் 2 மேட்சில் சேர்த்து அடிச்சு வெறித்தனமான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்த 2 ஆர்டரில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கக்கூடிய ராஜ் பட்டிதர் இருக்கார். ஆனால் ராஜ் பட்டிதர் பெங்களூர் மைதானத்தில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கனால இந்த மேட்ச்சில் அவர் ஃபார்முக்கு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்த 2 ஆர்டரில் மேக்ஸ்வெல் விளையாடுவாங்க. மேக்ஸ்வெல்லும் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ஆனால் 2 போட்டியில் சொதப்பி இருக்கார். அடுத்த 2 ஆர்டரில் கேமரோ கிரீன் பந்து வீச்சில் சூப்பரான ஃபார்மில் இருந்தாலும் பேட்டிங்கில் ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அடுத்த 2 ஆர்டரில் லாம்ப்ரோ ஒரு டீசனான ஃபார்மில் இருக்கார். அதற்கு அடுத்த 2 ஆர்டரில் டிகே ஃபினிஷரா அந்த அணியோடைய முக்கியமான ஃபினிஷரா தற்போது ஃபார்முக்கு வந்திருக்கார். அடுத்த நாடுல மயங்க் பந்து வீச்சில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கார். பேட்டிங்கும் டீசெண்டாக விளையாடுறார். ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல லாக்கி ஃபர்கூசன் பிளேயிங் லெவலில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே போல முகமது சிராஜ், யாஸ் டயால் பிளேயிங் லெவலில் விளையாடுவாங்க. பேக்கப் இம்பாக்ட் வீரரா அக்தீப் அப்படி இல்லைனா கரண் சர்மா பிளேயிங் லெவனுக்குள்ள இம்பாக்ட் பிளேயர் விதியை யூஸ் பண்ணி வர வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஆர்சிபியினுடைய பிளேயிங் லெவனாக பார்க்கப்படுது. ஆர்சிபி அணியை பொறுத்தளவுல ஃபாப் டு பிளேசி, விராட் கோலி, மேக்ஸ்வெல், கிரீன், டிகேன்னு பேட்டிங்ல இந்த வீரர்களை நம்பி தான் அதனுடைய பேட்டிங் அட்டா இருக்கு. பந்து வீச்சில் சிராஜ், யாஸ் டயால் போன்ற வீரர்களை நம்பி தான் பந்து வீச்சு அட்டாக் இருக்கு. இதுதான் ஆர்சிபியுடைய பலவீனமாக பார்க்கப்படுது. ஆனால் ஆர்சிபி அணியை சேர்ந்த 11 வீரர்களும் இந்த மேட்ச்ல சிறப்பாக விளையாடணும். ஆண்ட்ரூ ரசல், ரிங்கு சிங் விக்கெட்டை ஆர்சிபி வீரர்கள் ஏர்லியாக எடுக்கணும். அப்போதான் இந்த போட்டிக்குள்ள ஆர்சிபி இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். ஆர்சிபி அணியை பொறுத்தளவுல கேகேஆருக்கு எதிராக முதல்ல டாஸை வெற்றி பெற்றா பேட்டிங் ஆடி ஒரு 250 ரன்களுக்கு மேலே அடிக்க பார்ப்பாங்க. ஒருவேளை பந்து வீசினா ஒரு 180 ரன்குள்ள கேகேஆரை சுருட்ட பார்ப்பாங்க. அப்போதான் ஆர்சிபி அணி பெங்களூர் மைதானத்தில் கேகேஆருக்கு எதிராக ஜெயிக்க முடியும். இந்த போட்டியை பொறுத்தளவுல கேகேஆர் அணி வெற்றி பெற 70%, ஆர்சிபி அணி வெற்றி பெற 30% வாய்ப்பு இருக்கிறதா ரசிகர்கள் கணிச்சிருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து 5 முறை ஆர்சிபி அணி கொல்கத்தாக்கு எதிராக தோத்ததுனால இந்த கணிப்பை ரசிகர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த கணிப்பை மாற்றி ஆர்சிபி அணி இந்த மேட்ச்ல ஜெயிச்சு கேகேஆர் அணிக்கு பதிலடி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க சொல்லுங்க, கேகேஆர் அணியை வீழ்த்தி ஆர்சிபி அணி கெத்து காட்டுவாங்களா, இல்லை மீண்டும் கேகேஆர் அணி ஆர்சிபி அணியை வீழ்த்துவாங்களா அப்படின்ற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.